கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. நவீன உலகம், ஆனால் மிகவும் கேடு நிறைந்த சமுதாயம். உலகத்திலே மக்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கும்படியாக மிக வேகமாக தீவிர ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நம் வீட்டுக்குள்ளிருந்து உலகத்திலே எங்கேயாவது போக வேண்டுமானால் வீட்டு வாசலை கடந்து தெருவில் நடந்து பயணம் செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு இடத்தை போய் பார்க்கலாம், மனுஷரை பார்க்கலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அது அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ளே இருந்து உலகத்தில் எந்த தேசங்களையும் பார்க்கலாம், எந்த மனுஷரையும் பார்க்கலாம், எந்த பாவத்தையும் அவலட்சணங்களையும் பார்க்கலாம். அப்படி ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆக நாமே தேவனுக்கு பிரியமாகவும் எதை கேட்க வேண்டும், எதை காண வேண்டும், எது நமக்கு நல்லது என்கிற கவனம், ஜாக்கிரதை அதிகமாக இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. அதனாலே இப்படி வந்து சபையாக கூடுவதும், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதும், பரிசுத்தவான்கள் சிலரை சந்திப்பதும், ஒருவருக்கொருவர் தேவ வழியிலே நடப்பதற்கான புத்திமதிகளை, உற்சாகத்தை பெற்றுக்கொள்வதும் மரண பரியந்தம் விடவே கூடாது. சபை கூடியவர்களை ஏன் விட்டுவிடக்கூடாது? சபை கூடியவர்கள் ஏன் அவசியம்? 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஏன் அப்படி சொல்லப்பட்டது? தேவனுக்கு அடுத்த 1000 வருஷம் தெரியும். தேவனுக்கு நாம் இன்றைக்கு எதிர்கொள்ளும் சவால் தெரியும். தேவனுக்கு நம்முடைய சந்ததி எதிர்கொள்ள போகிற சவால் தெரியும். ஆக வந்து கொண்டிருக்கிற நாம் இயன்ற மட்டும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சகோதர சகோதரிகளை இவ்விதமாக சபை கூடி வருவதற்கான உற்சாகத்தை, இந்த ஒன்றையாவது செய்ய வேண்டும். அது மிக மிக அவசியம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 5 முதல் கவனிக்கலாம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு என்ற ஒரு மனுஷன் சமாரியாவுக்கு போய், எருசலேமிலிருந்து இப்பொழுது சமாரியாவுக்கு சுவிசேஷம் போகிறது. தேவன் நேசிக்கும் மக்கள் அங்கு இருக்கிறார்கள். சமாரியர் யார்? ஏற்கனவே தேவனுடைய மக்களாக இருந்து பிற இனத்தோடு கலந்து விட்டவர்கள். தேவாலயத்திலே வந்து தொழுது கொள்ளாமல் தங்கள் இஷ்டப்படியாக தொழுது கொள்வார்கள். சமாரிய ஸ்திரீ சொன்னாங்க இல்லையா, நாங்கள் இந்த மலையிலும் இங்கும் அங்குமாக தொழுது கொள்ளுகிறோம். அப்போ இந்த சமாரியர் மேலே தேவனுக்கு நிச்சயம் ஒரு கரிசனை உண்டு. சமாரியருக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகிறது. தேவனுடைய தீர்மானம், ஆண்டவரினுடைய வாக்கு, கட்டளை, யூதேயா, சமாரியா, இப்படி சுவிசேஷமானது பரவ வேண்டும் என்பது. இப்போ இங்க பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன், அவர் போய் சமாரியாவிலே பிரசங்கம் பண்றார். படிங்க. பிலிப்பு அதிசயங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம். ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கவனிக்கிறது, அது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நான் பிசிக்கலா நின்று வேதத்தை திறந்து
உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் உங்கள் கண்களால் என்னை பார்த்து நீங்கள் இதை கவனிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஒரு சகோதரிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய மகனை பற்றி விசாரித்தேன். 2 ஆண்டுகளாக கிறிஸ்துவின் சரீரமான சபை இல்லாத ஒரு இடத்திலே அவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் சபை இல்லை. ஆனால் ஆன்லைன்ல வொர்ஷிப் பார்க்கிறார். அப்போ கர்த்தருடைய பந்தி என்பதை அவர் எடுக்கிறாரா? இல்லை. அப்போ பிசிக்கலி சரீர பிரகாரமாக கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இப்படி வந்து போகிறோம் இல்லையா, அது ஒரு விசேஷ ஆசீர்வாதமானது. ஒருவர் பேச கேட்கிறது பெரிய ஆசீர்வாதமானது. சொல்ல முடியாது, உங்கள் வாழ்க்கையிலே திடீரென்றது இல்லாத காலம் வரலாம். மருத்துவமனையிலே நீண்ட காலம் இருந்தால் அங்கு ஏங்கி யோசிப்பீர்கள், ஓ சபையில உட்கார்ந்திருப்பார்கள், இந்த வேத வகுப்பு எப்பொழுது நடக்கும், நாங்கள் வெளியூர் போகும்பொழுதெல்லாம் சிந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமையை தவறவிட மாட்டோம், வேற எங்காவது சபையில பிரசங்கிப்போம், தொழுது கொள்வோம். ஆனாலும் நாம் இருக்கும் இந்த ஒரு தாய் வீடு போல இதை நினைக்கிறது உண்டு. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். இதுக்கான ஒரு கூடுதல் பிரயாசத்தை இன்றைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வேத வகுப்பை தமிழ் மொழியிலே என்று தொடங்கி சில வருஷங்கள் ஆகிறது. அதிலே இப்பொழுது புதிதாக உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். இன்னும் அதிகமான பேர் வர வேண்டும். சபையில் இன்னும் அநேகரை அழைத்து வர வேண்டும். காரணம் என்னன்னா, நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சரீர பிரகாரமாக வந்து அமர்ந்து தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது என்பது இனி அரிதான ஒரு காலம் வரும். சாம்பிள் கொரோனா டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்ளை நோய் காலத்திலே பல மாதங்கள் இப்படி அருகில் உட்கார்ந்து தேவனை தொழுது கொள்ள முடியாமல் இருந்தோம். இனி வரும் காலத்திலே அப்படி வரப்போகிறது. இப்பொழுதே சபை கூட முடியாமல் பழகிவிடக் கூடாது. ஒரு கூடுதல் பிரஷர் நம்ம கொடுக்கணும். ஏதாவது ஒரு கூடுதலான ஊக்கத்தை நம்முடைய வீட்டில் கொடுக்கணும். தேவ சமூகத்துக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை காதில் கேட்க வருகிறோம். பிலிப் என்பவன் அதிசயங்கள் செய்த பொழுது ஜனங்கள் அதை கண்டார்கள். சத்தியத்தை பேசின பொழுது ஜனங்கள் அதை கேட்டார்கள். அவனால் சொல்லப்பட்டதை ஒருமனப்பட்டு அவர்கள் கவனித்தார்கள். அவர்கள் அற்புதமாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கீழ்ப்படியத்தக்கதான மனதை பெற்றுக் கொண்டார்கள். வாசிப்போம். அந்த இடத்துல இவ்விதமான ஒரு விஷயம் செய்யப்பட்டதாக இங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் அப்படி செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இந்த பிலிப் என்கிற சுவிசேஷகன் ஆகிய இந்த மனுஷன் செய்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அங்க அசுத்த ஆவிகள் அநேகரிடத்திலிருந்து புறப்பட்டு போனது. அப்படியானால் சாத்தான் மிக தந்திரமாக மக்களை தன் வசமாக பிடித்துக் கொள்ள ரொம்ப தீவிர முயற்சி அந்த நேரத்தில் பண்ணியிருக்கான். அவர்களை அலைகழித்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் சத்தியத்தை கேட்கும் ஒரு அமைதி மனம் இல்லாதபடிக்கு அலைகழித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அசுத்த ஆவி நமக்குள் புகுந்து நாம் அலைகழிக்கப்படுவதில்லை, நம் மனமே அலைகழிக்கப்படுகிறது. அதன் எண்ணங்களே அலைகழிக்கப்படுகிறது. அதன் யோசனைகள் சிந்தனைகளே நாம் அலைகழிக்கப்படும்படியாக இருக்கிறது. அப்படி ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். இப்பொழுது அதிசயம் நடக்குது, ரொம்ப ஆச்சரியம் நடக்குது. அங்க என்ன ஆச்சா இதனால? 8ஆம் வசனம், அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, தேவ செயல் எங்கு நடக்கிறதோ அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. தேவனுடைய கரம் எங்கே செயல்படுகிறதோ அங்கே சந்தோஷம் உண்டாகிறது. நம்மிடத்துல சந்தோஷம் இல்லையா? தேவ செயல்
நம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ செயலங்கள் நடந்த பொழுது ஆச்சரியங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, அதனால் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். இவனை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விவரமாக படிக்க போகிறோம். 9. சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அதாவது தன்னை பெரியவன் என்று சொல்லி, சீமோன் எபிரேய பெயர். அந்த சீமோன் என்ற எபிரேய பெயருக்கு கேட்பவன், ஒன் ஹூ லிசன் என்று அர்த்தம். அந்த கேட்பவன் அப்படின்றதுலேயே கேட்டு கீழ்ப்படிபவன் அப்படின்னும் அந்த பெயருக்கான அர்த்தம். இட் இஸ் a Hebrew name, சைமன். அப்போ மாயவித்தைக்காரனா இருக்கிறார், மந்திரவாதியாக இருக்கிறார். மாயவித்தைக்காரன் சொன்னா நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? ஒரு நீளமான தொப்பி, அது உள்ள கையை விட்டு புறாவை எடுப்பாங்க, அதுல இருந்து ஒரு பூவை எடுப்பாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் மாடர்னா அப்படின்னு சொன்னா ஒரு பெட்டிக்குள்ளே ஒருவரை அடைத்து 3 பாகமாக வெட்டி பிரிப்பாங்க. மேஜிக். இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். PC சர்க்கார் அப்படின்றவர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மெஜிஷியன். அவர் எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஷோ போறாருன்னு சொன்னாலும் மிக வேகமாக விற்பனை ஆயிடும் டிக்கெட் எல்லாம். அப்படி நானும் ஒரு முறை போய் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு என்னன்னே புரியாது. நம்ம எந்த ஆங்கிள் யோசிச்சா கூட இது இப்படி செய்வாங்களா, இது இப்படி செய்வாங்களா அப்படின்னு நினைச்சா கூட நம்மளால அதை கற்பனை செய்யவே முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ இந்த மனுஷன் இந்த மாய வித்தைகளை செய்து அதை கற்றுக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். முதல் நூற்றாண்டு காலத்துல இப்படி செய்கிற யூதர்களும் உண்டு. தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். சரி, ஜனங்க என்ன நினைச்சாங்க? இவர தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். இங்கதான் சிக்கல். அவனை ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அவன் செய்வதை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், ஒரு கேளிக்கை இருந்தது அப்படின்னா பரவாயில்லாம இருந்திருக்கும். ஆனா அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள், அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பாருங்க, அந்த மனுஷன் தன்னை பெரியவனாக காண்பித்திருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வார்த்தைய. இவர்கள் தேவனுடைய பெரிதான சக்தி என்று அவனை நம்பிக்கொண்டிருந்தார்கள். இந்த 2 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்கு பின்னால உதவும், அவனை பற்றிய விவரம். சரி, இந்த மாதிரி ஒரு மந்திரவாதிங்க, ஒரு மாய வித்தை பண்றவங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த சமூகத்துக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமை போல ஒரு பவர் அப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13:6 முதல் வாசிக்கலாம். மாயவித்தைக்காரனும் யூதனை கண்டார். ஒரு யூதன், இவன் மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமா ப்ரொஃபஷனலா இருக்கிறான். இவன் ப்ரொஃபஷனே அதான். இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம், நாங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு சபை நடத்துகிறோம், கூட்டங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லுகிற ஸ்டார் பிரீச்சர்ஸ் இருக்காங்க உலகத்துல. அவர்களை நான் இவர்களை போலதான் பார்க்கிறேன். இந்த இடத்துல தான் அவங்களை வச்சு பார்க்கிறேன். அவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை உண்டாக்கி மேஜிக் பண்ண முடியல அவங்களால. குறைஞ்சபட்சம் என்ன பண்றாங்கன்னா, தாங்கள் அற்புதம் செய்வதாக, அதிசயம் செய்வதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதுக்கு அவர்கள் மாயமாலம் பண்ணுகிறார்கள், மாய வித்தை பண்ணல. அப்படிப்பட்ட அநேகம் இந்த உலகத்திலே எல்லா தேசங்களிலும் எழும்பி இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். நிறைய விஷயங்களை ஜனங்கள் ஆராய்ந்து பார்க்கவே மாட்டாங்க. பேசுறது மேலோட்டமா கேட்டு புரிஞ்சுக்கிறது,
பார்க்கறத மேலோட்டமா பார்த்து புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரிதான் பொதுவான மக்களோட பொது புத்தி இருக்கும். அப்போ இந்த மனுஷன் மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, இவன் ஒருத்தர் கூட இருக்கான். 7ஆம் வசனம், அதிபதியுடனே கூட இருக்கிறான், ஒட்டிட்டு இருக்கான் அவனோட. தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். எலிமா என்பவன் அவர்களோட எதிர்த்து நின்றான். இந்த எலிமா மாயவித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசியாகிய யூதன் ஒரு அதிபதி கூட இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிரயோஜனம். ஒரு அதிபதி கூட இருக்கிறாருன்னு சொன்னா ரொம்ப ஒரு அரசியல்வாதியோட ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவருக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கும். அவரை நிறைய இன்ஃபுளுன்ஸ் அவர் பயன்படுத்திக்குவார், லாபம் இருக்கும் இல்லையா? அப்போ இவனுக்கு என்னன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தைய இந்த அதிபதி கேட்டுட்டா அவர் மனம் மாறிடுவாரு. அப்படிதான் நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க, விசுவாசி ஆயிட்டே இருக்கிறாங்க. உடனே இவனுக்கு ஒரு பயம், அதை தடுக்கிறான். மாயவித்தைக்காரன் என்ன செய்வான்? இந்த மெஜிஷியன் எல்லாம் சென்னையில நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்க. ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர் இருந்தார், ஒரு சிஎஸ்ஐ மேன் நினைக்கிறவரு. அவரு இந்த லிட்டில் திமுத்தி ஸ்கூல் இருக்கும் பொழுது, ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் முன்னால இருக்கும். அப்ப இருந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஐயாக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். இந்த லோகோ, இந்த மாதிரி பிரிட்ஜிங்கள் எல்லாம் மேஜிக் ஷோன்னு போட்டுட்டு ஒரு போன் நம்பர் வச்சிருப்பார், எழுதுவார். அவர் சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் பண்ணுவாரு. புறா, ஒரு சின்ன பாம்பு, அதெல்லாம் வச்சிருப்பாரு. அவர் அதை பண்ணிட்டு அது வழியா அவரால் முடிஞ்ச அளவுக்கு வசனத்தை எல்லாம் சொல்லுவார். அவரை நாங்க ஸ்கூல்ல ஒரு முறை கூப்பிட்டுருக்கோம். அவர் இங்க பண்ணிட்டு போயிருக்கார். இவர்கள் கிட்ட என்ன பெரிய ஒரு டிராபேக்னு சொன்னா, ஒரு மெஜிஷியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவரு தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு வாரிசை செலக்ட் பண்ணிட்டு தான் அவர் எல்லா வித்தியும் சொல்லிக் கொடுப்பார். நிறைய பேருக்கு அவர் சொல்லவே மாட்டார். ஏன் இந்த மெஜிஷியன் எல்லாம் நிறைய பேர் இல்லாம போயிடுறாங்க, ஒழிஞ்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை, அவர்கள் ரகசியங்களை வைத்திருப்பார்கள், அவர்கள் யாரிடமும் வித்தையை கற்றுக்கொண்டிருப்பார்கள், அதை கடத்தவே மாட்டாங்க. யாராவது அவங்க வீட்டுக்குள்ள வாரிசா இருந்து அவன் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க எல்லாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு ஒரு கூகுள்ல போயிட்டு நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா அவன் இப்படிதான் நடக்குதுன்றத முழு விவரத்தையும் காமிச்சிருவான். இந்த டெக்னிக்ல தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு. அதனால்தான் அந்த மேஜிக் ஷோ எல்லாமே இப்போ வெளிச்சமாக அதனுடைய தந்திர மந்திரங்கள் எல்லாம் தெரிய வரவே இன்னைக்கு அது பின்னால மக்கள் போறதே கிடையாது. அதே மாதிரி சர்க்கஸ் அதெல்லாமே இன்னைக்கு நிறைய இல்லாம போச்சு. நிறைய இந்த பிசிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய இல்லாம போச்சு. இப்போ இந்த மனுஷன் ஒரு அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத அளவுக்கு தடுக்கிற இடத்துல இருந்திருக்கிறான். ஏன்? ஒரு மந்திரவாதின்றவன் முதல் நூற்றாண்டுல எப்படி இருந்தான்? தன்னை பெரியவனாக சொன்னான். அவனை தேவனுடைய பெரிய சக்தி என்று ஜனங்கள் நம்பினார்கள். அவன் சொல்லுவதை கேட்கும் அளவுக்கு ஜனங்கள் இருந்தார்கள். அவன் என்ன சொன்னாரோ அதை கேட்கிற மாதிரி இருந்தாங்க. சிம்பிளா நம்ம நாட்டுல அவரை கடவுளின் அவதாரமாக நம்பி, ஆந்திராவில் அடையாளம் சொன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும், காவி உடை, கூடை முடி போதும்னு நினைக்கிறேன். அவரு அப்படி எடுத்து இப்படி கையை காமிச்ச உடனே அங்கிருந்து விபூதி கொட்டும். நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிடலாம் இல்லையா? அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு அப்படியே நம்பிடுவாங்க, அவ்வளவுதான். தெய்வீக சக்தி, ஒரு கடவுளோட வல்லமை இல்லைன்னா இந்த மனுஷனால் இப்படி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்பிக்கிட்டு அவங்க எல்லாம் ஒரு பயத்தோட இருப்பாங்க. அவரு நல்லது கெட்டது சொல்லுவாரு, அதை ஜனங்க கேட்டு நம்புவாங்க. இன்னைக்கு அப்படிதான் நிறைய குருமார்கள் உருவாகி அவர்கள் சில மாய வித்தைகளை செய்து அதன் மூலம் ஜனங்களை ஆச்சரியப்படுத்தி அந்த ஆச்சரியத்தின் பிரமிப்புக்குள்ள அவங்களை தங்கள் பக்கமாக இழுத்து தாங்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக மாறுவார்கள். அவங்களுக்கு ஒரு அதிகாரம், அவங்களுக்கு ஒரு புகழ்ச்சி, அவங்களுக்கு ஒரு பெரிய கனம், அவங்களுக்கான ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்காதுல. அந்த இடத்தை விட்டு கொடுக்க அவங்க விரும்ப மாட்டாங்க.
இப்படி இருக்கிற ஒரு மாய வித்தைக்காரன அங்க என்ன பண்ணி முடிச்சாரு பாருங்க, அந்த 13வது அதிகாரம். மதித்து வந்தார்கள். பிலிப்பு பிரசங்கித்ததை அவன் விசுவாசித்த போது, அப்போ இந்த மனுஷன் விசுவாசித்த போதுன்னு தானே வசனம் இருக்கு. அப்போ விசுவாசித்ததாக நம்ம அங்க வசனம் இருக்கும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளதான் வேணும். பிறகு அவர்கிட்ட ஒரு மாற்றம் வந்தது. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, அவன் விசுவாசித்த போது. மாய வித்தை செய்து ஆச்சரியப்படுத்தி ஜனங்கள் இவரை நம்பினார்கள். இவரு உண்மையான ஆச்சரியமான அதிசயங்களை உண்மையை பார்க்கிறார். தேவனால் நடந்த உண்மையை பார்க்கிறாரா, இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இவருக்கு தான் தெரியும் இதெல்லாம் எப்படி பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணிருக்கிறோம் இவருக்கு தெரியல. ஆனா அந்த ஊழியக்காரன் பட்டத்தை பார்த்தா இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூலி த ஹேண்ட் ஆஃப் காட், திஸ் மைட் பி ட்ரூ மிராக்கிள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே விசுவாசித்தார்கள். ஒரு பட்டணத்துல மாய வித்தையின் அதிசயங்களாலே ஆச்சரியங்களாலே மயங்கி இருந்த மக்கள், பிரமித்திருந்த மக்கள், இவன் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது மெய்யான அதிசயத்தை தேவன் உண்மையாய் செய்த பொழுது அதை பார்த்த உடனே இவனோட சேர்த்து அதுல ஆச்சரியத்திலே நம்ப ஆரம்பித்தான், விசுவாசித்தான். என்ன பண்ணாரு, சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று கண்டு பிரமித்தான். ஜனங்க இவனை பார்த்து பிரமித்த காலம் போய் இவரு இன்னொருத்தர் பின்னால போய் அவர் செயலை பிரமித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இதுக்குள்ள ஒண்ணு நடந்தது. இந்த மனுஷன் தினமும் ஒரு விஷயத்தை அவர் யோசனை பண்ண வேண்டி வந்துச்சு. இவருக்கு என்ன யோசனை பண்ண வேண்டி வந்ததுன்னு சொன்னா, ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஞானஸ்நானம் பெற்ற சக மனிதரோடு இவர் மெதுவாக சாதாரணமான ஒரு விசுவாசியாக மாற ஆரம்பித்தார். நுட்பமா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால எப்படி இருந்தாரு, இஸ் லைக் ஒரு ஒரு பவர் ஐகானா இருந்தாரு. ஜனங்கள் இவரை பார்த்து ஐயா எதனா சொல்லுங்கன்னு கேட்கிற அளவில் இருந்தாங்க. அவர் ஒரு ஆச்சரியத்தை அதிசயத்தை பல இடங்களில் செய்து எல்லாரையும் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். தேவனுடைய செயல் இவன் கையில் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. இப்ப இவரு இன்னொருத்தர் செய்து பின்னால ஆச்சரியமா பார்க்கிற ஒரு சாதாரண நபராக மற்ற விசுவாசிகளை போல மாறிட்டாரு. என்னாச்சுன்னு சொன்னா, அவருடைய பெரிய ஸ்தானம் இருந்தது இல்லையா, அது இறங்கி 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 ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற மட்டத்துக்கு வந்து விட்டது. சபையில கூட மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், ஏழை மனிதர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட உடனே பிரதர் சிஸ்டர் இவ்வளவுதான், இப்படிதான் ஆயிடும். எல்லாமே சமமாக நம்ம அழைப்போம். ஒருவர் அழைக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவர் இன்னார் என்று அழைக்கிறதன் வழியாகத்தான் அந்த இடத்துல ஒரு சமநிலை வருகிறது. அப்போ நாம் சகோதர சகோதரிகள் ஆகிறோம். சில நேரத்துல சொல்லுவாங்க, வீட்டுல ஒரு மகன் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு அதிகாரியா இருக்கிறாரு, அவரு கொஞ்சம் பணம் பெற்றுக்கொண்டதுனால அவர் வீட்டுல கொஞ்சம் அதே அதிகாரத்துல நடக்கிறான்னு வச்சுக்கோமே, அப்பா நீ புள்ள, நீ மேனேஜர் அங்க வச்சுட்டு செருப்பு காட்டும் போது நீ மேனேஜரையும் கட்டிட்டு உள்ளவா, என்ன நீ அப்பா கிட்ட இப்படி பேசுற, அம்மா கிட்ட இப்படி பேசுற, மேனேஜர் மாதிரி நீ வீட்டுல மேனேஜர் கிடையாது, யூஆர் மை சன், யூஆர் மை டாட்டர் அப்படின்வாங்க. இப்ப இந்த மனுஷனுக்கு தன்னுடைய பெரிய அப்படின்ற ஒரு ஸ்தானம், அதுக்கான ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்லாம் பார்ப்பாங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இவருக்குள்ள இந்த வேக்கம், இந்த வெற்றிடம் ஒண்ணு வந்திருக்கணும். அது இவருக்குள்ள நிச்சயமா ஒரு திங்கிங் இருந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்றதுக்கு பதில் இருக்கு. சரி, இப்ப தொடர்ந்து படிப்போம். ஏற்றுக்கொண்டதை அப்ப பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றிய விவரங்கள் எருசலேமுக்கு போகிறது. ஏன்னா எருசலேமை விட்டு விசுவாசிகள் தான் வெளியே புறப்பட்டு ஓடினாங்களே ஒழிய அப்போஸ்தலர்கள் அங்கேயே தான் இருந்தாங்க. எருசலேம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த விவரம் ஊருக்கெல்லாம் அப்படி போய் வருவாங்க இல்லையா, அப்போ
மாதிரி பிலிப் அங்க நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய ஊழியம், இந்த மாதிரிலாம் நிறைய தேவன் அற்புத அடையாளங்கள் செய்ய வச்சுட்டு இருக்காரு. பாருங்க, ஒரு மந்திரவாதி கூட அங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தவெல்லாம் வந்துட்டான், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். அப்ப இவங்க கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சமாரியர் நடுவில் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இங்க வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. வந்த பொழுது பெற்றுக்கொள்ளும்படி அவளுக்காக ஜெபம் பண்ணி, இங்க என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம்னா, உபதேச ரீதியான ஒரு செயல்பாடு முதல் நூற்றாண்டுல தேவன் செய்த ஒரு விஷயம். பிலிப்பு ஒரு சுவிசேஷகனாக அவர் வேலை செய்கிறார். அவர் மூலமாக அவர் அதிசயங்கள் நடக்கிறது. அவர் அப்போஸ்தலராலே வரம் பெற்றவர். அப்போஸ்தலர் அவர் மேல கையை வச்சு அவருக்கான வரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பிலிப்பால இன்னொருத்தருக்கு அந்த வரத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அன்னைக்கு ஒரு முறையை வச்சிருந்தார் தேவன். அப்போஸ்தலரை கரங்களை வைத்த பொழுது அவர்களுக்கு அற்புதங்கள் அல்லது வரங்கள் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் செஞ்சாதான். மற்றவர்கள் இன்னொருத்தர் மேல நான் வரம் பெற்றவன், இந்த வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நான் அப்படியே இன்னொருத்தருக்கு அதை டிரான்ஸ்பர் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. அப்போஸ்தலர்கள் கைகளை வைக்க, அதனால் அவர்கள் வரங்களை பெற்றார்கள். அதுக்குதான் இவங்க முக்கியமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, எருசலேம்ல இருந்து வந்திருக்காங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை அப்படின்ன உடனே அவர்களுக்கு பாருங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மேல் வைத்ததினால் இப்ப சீமோன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பார்க்கிறாரு, ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறாரு. கவனிச்சீங்களா? என்ன வித்தியாசத்தை பார்த்தாரு? பிலிப்பு அற்புத அடையாளம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு, ஜனங்க கேட்டாங்க, எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றாங்க, சபை கூடி வர்றாங்க. இது நடக்குதா? ஆனா பிலிப்பு பண்ணாததை இப்ப இவங்க எருசலேம்ல இருந்து வந்த அப்போஸ்தலர்கள் பண்றது இவர் பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டாரு? கைகளை வைத்தார்கள், வைத்த உடனே இவர்கள் வரங்களை பெற்றார்கள். இதை இவர் பார்க்கிறார். பார்த்த உடனே என்னாச்சு, அவர்களிடத்துல பணத்தை கொண்டு வந்து ஐயோ இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானே இல்ல, அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, புகழ்ச்சி, ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்த மனுஷன் விசுவாசித்தான் உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்மளுக்கெல்லாம். ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் விசுவாசிக்கிறாரா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாரா? இந்த மாதிரி மனிதர்களை நானும் பார்த்திருக்கேன். அவர்கள் கிறிஸ்துக்குள்ள வருவது ரொம்ப கடினம். அவெல்லாம் ஜென்மத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஒரு கட்டத்துல வந்துடுறாங்க. அவர்களுக்கு ஒரு சோதனை வரும். அந்த சோதனை வரும் பொழுது சர்வசாதாரணமாக அவர்கள் வெளியில போயிடுவாங்க. சர்வசாதாரணமாக விசுவாசம் விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்பதான் ரொம்ப வேதனையா இருக்கும். வரமாட்டாங்கன்னு நினைச்சோம், ஆனா வந்தாங்க. அதிசயமா இருந்தது. இவங்க நிலைத்திருப்பாங்கன்னு நினைச்சிருக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அப்ப இந்த மனுஷன் இப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இவர் என்ன நினைக்கலாம், இவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம இவரை எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? பண்ண வேண்டாம். தேவன் என்ன பண்ணாரு, அவனுக்கு தேவன் என்ன சொன்னார்ன்றத பாருங்க, படி. என்று நீ நினைத்தபடியால், ஐயோ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார்ல, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுதுன்னு. இந்த இந்த சீமோன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். ஏன்னா இவர் ரொம்ப இன்னசென்டா போன மாதிரி தான் போனார். எனக்கும் இந்த விஷயம் கொடுங்கல, நானும் பண்றேனே அப்படின்றார். ஏன்னா இவர் ஏற்கனவே அதிசயங்களை எல்லாம் தானா செஞ்சவர் இவர். ஆக்சுவலா இப்ப இவரால் எதுவுமே பண்ண முடியல, பார்க்கதான் முடிஞ்சது. இவர் வாழ்க்கையில ஒரு சின்ன வெற்றிடம் வந்து விட்டது. கிறிஸ்துக்குள் இருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏற்கனவே இவருடைய ப்ரொஃபஷன் அது மாதிரி ஒண்ணு தன்னால செய்ய முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. ஆனா அதை தேவன் எப்படி கண்டிக்கிறார்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படி. அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பு செம்மையாக இல்லை. ஒண்ணு, முதல்ல ஒரு மறுப்பு சொல்றாரு. அப்புறம் வேற, ஆகையால் தேவனிடத்துல செம்மையா இல்லாததுனால அவனிடத்துல துர்குணம் இருந்திருக்கிறதாக சொல்றாரு.
தேவனை நோக்கி நீ வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்புறம் ஒண்ணும் விடல, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் காண்கிறேன் என்றார். ஓ, இவ்வளவு விஷயங்களை இந்த ஒரு செயலுக்காக சொல்லணுமா அப்படின்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மனுஷன் ஏற்கனவே ஒரு புகழ்ச்சியில் இருந்தவர், சமுதாயத்துக்குள்ளே எல்லாரையும் பிரமிக்க செய்து கொண்டிருந்தவர். இவர் வார்த்தையை கேட்பதற்காக ஜனங்கள் எல்லாருமே இந்த பட்டணத்துல ஆயத்தமா இருந்தாங்க. அங்க இது கொஞ்சம் கைண்டா நடந்திருக்கலாமா? நாம அப்படிதான் முயற்சி பண்றோம். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, அதனால நம்ம இப்படி சொல்ல வேண்டாம், நம்ம இப்படி கண்டிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றோம். ஆனா இங்க பளிச்சுன்னு அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்தது யாருக்குமே தெரியாது. தேவன் என்ன வெளிப்படுத்துகிறாரோ அத்தனை வார்த்தைகள் அங்கே இருக்கிறது, அவ்வளவு பெரிய வார்த்தைகள் அங்கே இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்த பிறகு நாம் விழுந்து போக முடியாது என்று நினைப்பது கிறிஸ்தவத்துல ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. கிறிஸ்துக்குள்ள நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பாவம்லாம் பண்ணா கூட பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கடவுள் ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஏன்னா இட் இஸ் மோர் பவர்ஃபுல் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். அது உங்களை என்ன பண்ணிடும், கண்டிப்பா பரலோகம் கொண்டு போயிடும். நீங்க பாவம் பண்ணி நீங்க பலவீனமா இருக்கிறதுனால நீங்க ஒன்றும் ஆயிட மாட்டீங்க. அது ஒரு தியரி, அது ஒரு கொள்கை. அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்துல சில கோடி பேர் இந்த பூமியில் இன்னும் இருக்காங்க. ஒன் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. யூ கேனாட் பி ஃபாலன். நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். பாவம் செஞ்சிருவீங்க, அக்கிரமம் பண்ணிடுவீங்க, ஆனாலும் கடவுள் உங்களை நரகத்துக்கெல்லாம் கொண்டு போக மாட்டார். இதுல இன்னொரு சாரார் இருக்காங்க, நரகம் என்பதே கிடையாது, இந்த பூமியை பரலோகமாக கர்த்தர் ஏதேனாக மாற்றப் போகிறார். அது இன்னொரு கூட்டம். பாருங்க, இந்த கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள இந்த வேதத்தை கையில வைத்துக் கொண்டு கொள்கை ரீதியாக எப்படி தங்களுக்கு சாதகமான விஷயங்களை வச்சுக்கிறாங்க. சோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த மனுஷன் துர்குணம் என்று சொல்லப்பட்டது. உன் இருதயம் செம்மையா இல்லை, உனக்கு அந்த கசப்பு, பிச்சிலும் கசப்பு, பாவக்கட்டு. ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருந்துட்டு இருக்கு, ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் இந்த மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு. என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு நிலைமையை விட்டுட்டு நாம் ஒரு சாதாரண விசுவாசியாக மாறி ஒருவன் செய்கிற அதிசயத்தை அற்புதத்தை எல்லாரும் மாறி நம்ம பார்க்க போயிட்டோமே. இவரு மேஜிக் பண்ணா ஊரே பார்த்தது, அது ஒரு நாள். இப்ப ஒரு சுவிசேஷகன் செய்கிற அதிசயத்தை இவரும் 10 பேர்ல ஒருத்தரா போய் நின்று பாக்குறாரு. அப்ப இரவு இவர் யோசனை பண்ணிருப்பார்ல, எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிருப்பாரா இல்லையா? அப்ப அவருடைய மனதுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகி இருக்கிறது. தேவனுக்கும் தனக்குமான உறவுல அவர் ஒரு பக்கம் சரியா கீழ்ப்படிந்தார். பிறகு இப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த நிலங்களை பற்றிய உவமையில சொல்லும் போது 4 நிலத்திலையுமே ஒரு விஷயம் மாறாது, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். 4 நிலத்துக்கும் அப்படிதான் வரும், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா 3 நிலம் என்னாச்சு? பல வகை சோதனைகளிலே 3ம் பயணிச்சு போனது. அப்ப இந்த மனுஷன் சந்தோஷமா வசந்து ஏற்றுக்கொண்டார், சரியாக விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். ஆனா நடைமுறை வாழ்க்கை வாழும் போதுதான் அவருக்கு சோதனை வந்த பொழுது அதில் அவர் நிலைக்கவில்லை. அப்ப அவருக்குள்ள தான் அந்த பெரியவனாக இருந்த இடம் வேணும், தன்னை எல்லாருமே மதித்து பின்பற்றின அந்த ஸ்தானம் மீண்டும் வேணும். அதனால என்ன பண்ணிட்டாரு, ஐயா எனக்கும் ஜெபம் பண்ணுங்களேன், எனக்கும் பரிசுத்தாவின் வரம் அப்படின்னு கேட்டிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும், இன்னசென்ட்டா இருந்திருக்கும். இவரு பணத்தை வீட்டுல போய் பணத்தை எடுத்துக்கிட்டார், சேமிச்ச பணத்தை எடுத்துன்னு வந்துட்டு கொடுக்குற, எனக்கு இந்த மேட்சுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. அப்படித்தானே அவர் வாழ்க்கை ஒண்ணு அவருடைய கனவுலையே கத்துன்னு இருப்பார். மேஜிக்க ஒருத்தர்கிட்ட கத்துருக்கணும், அவருக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்கணும், ஏதோ வகையில அதுக்கான ஒரு செலவு செய்திருக்கணுமா இல்லையா? அதே மாதிரி இவர் இதை நினைச்சிட்டாரு. ஆனா அதை தேவன் சொல்லும் போது எப்படி சொல்லிட்டாருன்னா, உன் இருதயம் சரி, யூ ஆர் நாட் ரைட் வித் காட், யுவர் ஹார்ட் இஸ் நாட் ரைட் வித் காட். அடுத்தது இது துர்குணமாக பார்க்கப்படுகிறது, நீ பாவத்துல விழுந்து விட்டாய், உன் இருதயம் பிச்சிலும் கசப்பாக இருக்கிறது. அப்போ அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே பயந்துட்டார்.
அதற்கு சீமோன் 24ஆம் வசனம். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். ரொம்ப மனுஷன் உணர்ந்துட்டார், பயந்துட்டார் ரொம்ப. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ரியாக்ஷன் கிடைக்கணும் அவர் எதிர்பார்த்துக்கவே மாட்டார். பாருங்க, நாம் கிறிஸ்துக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் வசனம் இப்படி சொன்னது? மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். ஏன் அப்படி வசனம் சொன்னது? முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். ஏன் அப்படி ஒரு வசனம் இருக்கு? நமக்கெல்லாம் ஒரு ஹியூமன் நேச்சர் தொடர்றது ரொம்ப ஈஸி, தொடர்றது ரொம்ப கஷ்டம், தொடர்ந்து அதை நிறைவு செய்வது ரொம்ப கஷ்டம். அப்படிதான் நம்மளோட இயல்பு எல்லாமே. நிறைய தொட்டுட்டு விட்டது உண்டு, அவங்கவுங்களுக்கு வரலாறு இருக்கும். அது படிப்புல இருந்து ஏதாவது ஒரு தொழில், ஏதோ ஒரு விஷயம் கூட நிறைய தொடங்கிட்டு உற்சாகமா அதுக்கப்புறமா அதை முடியாம விட்டுருவோம் நம்ம. இங்கே கிறிஸ்துக்குள் தான் தொடங்கிய இந்த ஓட்டத்தை இந்த மனுஷன் விடும்படியான அளவுக்கு ஒரு சோதனை இவருக்கு வந்துடுச்சு. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நாம் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்போ நாம் கிறிஸ்துக்குள்ள நம்முடைய விசுவாசத்துல இந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று நம்மை கொஞ்சம் பெருமையாக நினைத்து விட்டால் அதற்கான சோதனை வந்து அதிலே நாம் நிற்கிறோமா இல்லையா என்பது பரிசோதிக்கப்படும். அப்போ நாம கர்த்தருக்குள் இருக்கிறதே கிருபை. அவர் என்னை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் பலத்தால் இருக்கிறேன், இப்படி நினைச்சிட்டு போறது நல்லது. அப்ப மாயவித்தைக்காரன் முதல் நூற்றாண்டு காலத்துல அன்னைக்கு வளர்ந்து கொண்டிருந்த சுவிசேஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு விட ஏற்கனவே பிரபலமானவர்களாக அவங்க இருந்தாங்க. இவங்க இப்பதான் வளர்ந்து வராங்க, அவங்க ஏற்கனவே ரொம்ப பிரபலமா இருந்திருக்காங்க. ஒரு பட்டணமே அவங்களை கேட்கிற அளவு, கவனிக்கிற அளவு இருந்திருக்கு. ஒரு அதிபதி அவர்கள் கூட வச்சிருக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. They were influenced people and they had a fame and riches. அதை விட்டுட்டு கிறிஸ்துக்குள்ள வந்து சாதாரண ஒரு கிறிஸ்தவன் ஆன பிறகு அந்த மனுஷனுக்கு ஒரு கட்டத்துல மீண்டும் ஒரு பெரியவனாகும்படியாக, தன்னை தேவ வல்லமை சக்தி உள்ளவன் என்று யாராவது சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு விருப்பம் அந்த மனுஷனுக்குள்ளே வந்திருக்கிறது. அது துர்குணமாக, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குணமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. நாமும் கிறிஸ்துக்குள்ளே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு, நமக்கெல்லாம் கூட கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து பல சோதனைகள் நாம் எதையும் இழந்ததை போல, கிறிஸ்துக்குள் இப்படி வந்ததே ஏதோ தவறு செய்து விட்டதை போல இப்படியெல்லாம் என்ன வந்திருக்கும். ஆனால் முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் இந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியா அந்த மனுஷனோட அந்த வார்த்தை தான் அந்த மனுஷனை மதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கு. என்னன்னா, அவர் சொன்னாரு, எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி எதுவும் நீங்கள் சொன்னது நேரிடாதபடிக்கு நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அங்கதான் நம்ம எல்லாம் நிக்கணும். நாம் ஏதாகலும் ஆகும் என்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். நம்முடைய பலம், நம்முடைய தகுதி ஆண்டவர் இயேசுவுக்குள் இருக்கிறது. அவருக்குள் நம்மை பதுக்கி வைத்துக் கொள்வது, அவருக்குள் நம்மை பொருந்த வைத்துக் கொள்வது நமக்கு சரியா இருக்கும். இதைதான் நம்ம திங்க் பண்ணணும். ஹம்பிள் யுவர்செல்ஃப். உங்கள் இறுதியும் கர்த்தருக்கு நேராக இருக்கட்டும், தெளிவாக இருக்கட்டும். நாம் எதையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லையோ அதையெல்லாம் சீர் செய்து கொண்டு இந்த ரட்சிப்பை மரணவரையும் காத்துக் கொள்வதற்கான ஒரு வைராக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின நல்ல பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ நாங்கள் வாசித்த இந்த வசன பகுதியில சபையின் வரலாற்றில் ஒரு மாயவித்தைக்காரனை பற்றியும் அவனால் இன்னொரு மனிதனை பற்றியும் அவனுடைய விசுவாசத்தை போராட்டத்தை பற்றியும் நாங்கள் கவனித்தோம்பா. இதோ நிற்கிறோம் என்று நினைத்து விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் தாழ்மையாக எங்களை இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம். நிற்கிறதுல எங்களுக்கு பலன் போதாது, ஓடுவதற்கு எங்கள் பலன் போதாது, யோசனை பண்ணி வாழ்வதற்கு எங்கள் புத்தி போதாது, ஞானம் போதாது. எல்லாம் இயேசுவில் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம்.
இதோ தகப்பனே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் வீட்டிலே எங்கள் குடும்பத்தார் யாவரும் இவ்விதமாய் சபையோடு சேர்ந்து வருகிற பழக்கத்துக்கு வர வேண்டுமே. மனங்களை ஏவியறணும், ஆவியிலே உற்சாகம் தாரும். இப்பொல்லாத காலத்திலே நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே கையில் இருக்கிற போன்ல பார்க்கலாம், அதுவே போதும் என்று தெளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதிலே சபை கூடுதலும் போய்விடுகிறது. இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்வு தாரும். அவர்களுடைய சின்ன சின்ன பலவீனங்களை நீக்கி உற்சாகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இதோ உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெப குறிப்பாக சொன்ன சகோதரி ஸ்வர்ணாவளோட மூத்த சகோதரன், அவருடைய காலில் ஏற்பட்டிருக்கிற அந்த அழுகல், அது அதிகமான சர்க்கரை நோயினால் உண்டாயிருக்கிறதாகவும் சிகிச்சையில் இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோமே. அவருடைய காயம் ஆற, அவருடைய இருதயத்திலே மனம் திரும்புதல் உண்டாக, ரட்சிக்கப்பட செபிக்கிறோம். இதோ ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்த பிதாவே. ஆமென்.